இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சுதுமலை அம்மன் கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த அம்மன் கோவிலில் இருந்து முன்பக்கம் போகிற வீதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வலது பக்கம் போகிற வீதியில் 250 மீட்டர் தூரத்தில் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். மொத்தமாக 5 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் சுதுமலை அம்மன் கோவிலுக்கு அருகில். இந்த காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக 5 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியை மொத்தமாக ஒரே ஆள் 5 பரப்பு வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் 3ஆக பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும். 2 அடிப்படையிலையும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணி பற்றிய முதலாவது விடயத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் சுதுமலையில் இருந்து மானிப்பாய்க்கு போகிற பிரதான வீதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி இருக்குது. பிரதான வீதியிலிருந்து 3ஆவது காணியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற இந்த 5 பரப்பு காணியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்குரிய 4 புறங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு புறம் பகுதியளவு மதில் கட்டப்பட்டிருக்குது. ஏனைய 3 புறங்களும் தூண் போடப்பட்டிருக்குது. அதாவது கான்கிரீட் தூண் போடப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி வெற்று காணி தான். இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை. வெறுமையான காணியாகத்தான் இருக்குது. இந்த காணிக்கு இருக்கிற ஒரே ஒரு மரம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பனை மரம் மட்டும்தான் இந்த காணிக்கு நிற்கிது. அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்குரிய கிணறு வெட்டு கிணறாகத்தான் இருக்குது. அதாவது 2 காணிகளுக்கு பங்கு கிணறாகத்தான் இருக்குது. அரவாசி இஞ்சாலி இந்த காணிக்குரியதும் அரவாசி அந்த காணிக்கு அருகில் இருக்கிற காணிக்குரியதுமான பங்கு கிணறாகத்தான் இருக்குது. அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த காணின்ற 2 புறங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 2 புறங்களும் வீடுகள் இருக்குது. அதே போல் ஏனைய 2 புறங்களும் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விவசாய நிலங்களாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்கு ஒரு பரப்பு காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு பரப்புக்கு 75 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை பேசி கதைக்க முடியும். அவர் சொல்கிற விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலை ஒரு பரப்புக்கு 75 லட்சம் என்றது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த காணிக்குரிய பொது கிணறு. இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பகுதி அப்படி என்று தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியில் நின்று கொண்டு அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் சுதுமலை அம்மன் கோவில் தெரியும். இப்போ நாங்கள் அதனுடைய காட்சியையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுதுமலை அம்மன் கோவில் வாசலில் இருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நேர தெரிந்து கொண்டு இருக்கிற 4ஆவது காணி தான் விற்பனைக்காக இருக்கிற காணியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சுதுமலை அம்மன் கோவில். இந்த காணிக்கு இருந்து தெரிகிற தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணியை வாங்க விரும்பினீங்கன்னா வாங்கிக்கொள்ள முடியும். தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா இந்த காணியை வாங்கண்ட இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை விளம்பர தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளுங்க.
இதே போல் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம். இந்த தளத்தினூடாக எந்த ஒரு காணியை விட்ட வாங்கிக்கையும் அந்த உறுதிகள் ஆவணங்களை நீங்களோ லோயர் கூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.